இது இயேசுவே உமக்காக வேத தியானம். இந்த நாள் வேத தியானத்தில் நாம் லேவியுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த தியானத்திலே நாம் யாக்கோப்பின் குடும்பத்தையும் அவனுடைய யாக்கோப்பினுடைய குமாரன் ரூபனுடைய குடும்பத்தையும் சிமியோனுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு கர்த்தர் தியானிக்க கர்த்தர் கிருபையை தந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மூன்றாவதாக லேவியினுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள்தான் இவர்கள் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 35ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லேவியை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் 34ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் 49ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் லேவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக யூதா என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆவதாக இசாக்கார், 6ஆவதாக செபுலோன், 7ஆவதாக தீனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள். இனி நமக்கு லேவியினுடைய பிள்ளைகளை குறித்து இனி நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரையிலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் லேவியினுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் கெர்சோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கெர்சோனை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கெர்சோனுடைய பிள்ளைகளை குறித்து இனி நாம் அங்கே கீழே பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெர்சோமுடைய பிள்ளைகளிலே முதலாவதாக லிப்னி என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக சிமேயி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிமேயி குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இருக்கிறது. இரண்டாவதாக கோகாத் என்று சொல்லி பார்க்கிறோம். லேவியினுடைய பிள்ளைகள் கெர்சோம், கோகாத், மெராரி, இந்த 3 பேரும் லேவியினுடைய பிள்ளைகள். முதலாவதாக கெர்சோமுடைய பிள்ளைகளை குறித்து லிப்னி, சிமேயி என்கிறதான இந்த பிள்ளைகள், இவர்கள் கெர்சோமுடைய பிள்ளைகள். இரண்டாவதாக கோகாத்தினுடைய பிள்ளைகளை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கோகாத்தின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் அம்ராம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அம்ராமை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இருக்கிறது. இரண்டாவதாக இத்சேயார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக எப்ரோன், நான்காவதாக உசியேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 4 பேரும் கோகாத்தின் பிள்ளைகள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக மூன்றாவதாக மெரார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மெராரியை குறித்து, மெராரியினுடைய பிள்ளைகளை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் இந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மகேலி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மகேலை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் இந்த மகேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மூசி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 பேரும் மெராரினுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுடைய குடும்பங்களை குறித்து வருகிற நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகதாக. தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நான் அடுத்த குடும்பத்திலே உங்களை சந்திக்கும் வரையிலும் தேவன் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ.